வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லிருந்து 12ஆம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் 15ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டட் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணவர் ஆசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று ஒரு சில தரப்பு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் திறப்பு திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதியே திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக் கல்வித்துறை இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்பட வேண்டும், அவசர கதியில் பள்ளிகளை திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுருந்தா சொல்லி ஊடக தளங்களில் ஒரு சில செய்தி குறிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா, ஜூன் 15ஆம் தேதி வரை பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை எழுந்துள்ளது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு இன்னும் ஒரு வாரமே உள்ளது. இந்த சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் ஒரு சில மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை லேசாக பாதிப்படைந்துள்ளது. மேலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இதனால் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைப்பது நல்லதாக இருக்கும் என்று பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம், அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகளை திறக்க வேண்டும். ஸோ என்னதான் வந்து ஒரு சில மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்தாலுமே வெப்பசலனம் காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இதனால் பள்ளிகள் திறப்பை ஜூன் 2வது வாரத்தில் திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. ஸோ கோரிக்கை பரிசீலிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல. என்னதான் இந்த மாதிரி ஒரு சில கோரிக்கை வச்சுட்டு இருந்தாலும் தமிழ்நாடு அரசாகட்டும் பள்ளி கல்வித்துறை ஆகட்டும் பள்ளிகள் திறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மும்முரம் காட்டி வருகிறார்கள். இன்றைக்கியோட வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும். தமிழ்நாட்டின் கோடை வெயில் குறையாததால் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். ஸோ கோடை வெயில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் கோடை வெயில் வந்து இன்னும் குறையவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெயிலுடைய தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறக்கும் தேதி முடிவு செய்யப்படும், அப்படிலாம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோரிக்கை பரிசீலிக்கப்படுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டில் தான் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க எப்போவுமே. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அகாடமிக் இயருங்கிறது வந்து ஒரே டேட்டில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தொடர் கனமழை பெய்கிறது, பள்ளிகள் திறப்புக்கு சரியான உகந்த நேரம் இல்லை. அதுவும் இல்லாமல் கடுமையான மழை பெய்யும் போது பள்ளி அறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் தேக்கம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில மாவட்டங்களில் தூய்மை பணிகள் செய்கிறதுக்கு. அதனால் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 15ஆம் தேதி வரை பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் 2ஆம் தேதியை ஓப்பன் பண்ணலாமா, இல்லை ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சம்மர் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இருந்தீங்கன்னா மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். மாணவர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டட் நிறைய அப்டேட் ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.